சொல்வோம் வெல்வோம் தமிழக சட்டப்பேரவைத் தேர்தல் குறித்து அரசியல் கட்சி தலைவர்கள் பங்கேற்கும் சிறப்பு விவாத நிகழ்ச்சிக்கு மீண்டும் வரவேற்கின்றோம். சென்னை ஆகாஷ்வாணி மாநில செய்திப்பிரிவு வழங்கும் சொல்வோம் வெல்வோம். ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி 4654 வேட்பாளர்கள் 234 தொகுதிகளில் போட்டியிடுகிறார்கள். 5.03% வேட்பாளர்கள் மட்டுமே வெற்றி பெற ஒரு அருமையான வாய்ப்பு. 2021ஆம் தேர்தலில் 3998 வேட்பாளர்கள் இருந்த நிலையில் இன்று 4654 வேட்பாளர்கள். கரூர் தொகுதியில் மிக அதிகபட்சமாக 85 வேட்பாளர்கள், பெரம்பூரில் 47, கொளத்தூர் தொகுதியில் 41. மிக குறைவான வேட்பாளர்கள் எங்கு? அம்பாசமுத்திரம், அதில் 5 வேட்பாளர்கள் மட்டுமே. ஊட்டியில் 6 வேட்பாளர்கள், கூடலூரிலும் 6 வேட்பாளர்கள். இப்படி இந்த தேர்தலில் பல கணக்குகளை நாம் பார்க்கின்றோம். ஆனால் அரசியல் கட்சிகளின் கணக்கு என்ன? சொல்வோம் வெல்வோம் 5,67,07,380 வாக்காளர்கள். இவர்கள் செலுத்துகின்ற வாக்குதான். இவர்களின் விரல் நுனி பேசுகின்ற செய்தி என்ன? அவர்களுக்காக அரசியல் கட்சிகள் விடுக்கின்ற வேண்டுகோள் என்ன? அதை நாம் சொல்வோம் வெல்வோம் இந்த நிகழ்ச்சியை நாம் பேசவிருக்கின்றோம். திராவிட முன்னேற்றக் கழகமும் அஇஅதிமுகவும் நேரடியாக 135 தொகுதிகளில் போட்டியிடுகின்றன. அதேபோல பிஜேபியும் திராவிட முன்னேற்றக் கழகமும் 25 தொகுதிகளில் நேரடியாக மோதுகின்றன. பாட்டாளி மக்கள் கட்சியும் திராவிட முன்னேற்றக் கழகமும் 8 தொகுதிகளில் மோதுகின்றன. அதேபோல அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு 8 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. இப்படி பிரதான கட்சிகள் ஒவ்வொன்றும் போட்டியிடுகின்ற தொகுதிகளின் எண்ணிக்கை மக்களுக்கு மேலும் ஆர்வத்தை தூண்டும் விதமாகத்தான் அமைகிறது. இந்த தேர்தலில் எத்தனை சதவீதம் வாக்குகள் அமையும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பும் நம்முடைய பெருமளவு இருக்கின்றது. ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், இதன் மூலம் ஒவ்வொரு தேர்தலிலும் கண்டிப்பாக வாக்கு சதவீதம் அதிகரிக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு நம்முடைய தேர்தல் ஆணையத்திடம். 2011ஆம் ஆண்டு 78.12% இருந்த வாக்குப்பதிவு 2016இல் 74.26% குறைந்தது. 2021ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் 73.63% மட்டுமே வாக்குப்பதிவு. இப்படி ஒவ்வொரு தேர்தலிலும் வாக்குப்பதிவு குறைந்த வண்ணம் இருந்தது. ஆனால் இந்த தேர்தலில் சற்றேறக்குறைய 85க்கும் அதிகமான சதவீதத்தில் வாக்குப்பதிவு இருக்கும் என்று நம்பப்படுகிறது. இதற்கான காரணங்கள் என்ன? மேலும் அந்தந்த கட்சிகள் தாங்கள் முன்னிறுத்தும் கொள்கைகள், திட்டங்கள் என்ன? மக்களை ஈர்க்கும் விதமாக அவர்களுடைய செயல்பாடுகள் என்னென்ன? இவற்றை நோக்கிய பதிவுதான் சொல்வோம் வெல்வோம். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமை செய்தி தொடர்பாளர் திரு டி.கே.எஸ். இளங்கோவன், அஇஅதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் மற்றும் பேச்சாளர் திரு வைகை செல்வன், பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை செய்தி தொடர்பாளர் திரு நாராயணன் திருப்பதி, காங்கிரசினுடைய மூத்த தலைவர் திரு கோபண்ணா, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தேசிய குழு உறுப்பினர் டாக்டர் ஜி.ஆர். ரவீந்திரநாத், இந்த ஐவரும் சொல்வோம் வெல்வோம் என்று நமது நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசவிருக்கிறார்கள் நம்மோடு. அவர்கள் இந்த தேர்தலில் மக்களிடம் எப்படி என்ன சொல்லி வாக்கு கேட்கிறார்கள், அவர்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள், மக்களின் எதிர்பார்ப்பை அவர்கள் கேட்டு என்னென்ன பதில் சொல்கிறார்கள், உங்களோடு நானும் ஆவலுடன் காத்திருக்கின்றேன். இனி அவர்களிடம் தொடர்ந்து பேசலாம். திரு நாராயணன் திருப்பதி சார், இப்போ 2 பேருடைய இது இந்த ₹1.29 அது ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 2016 மக்கள் நல கூட்டணி அப்படின்னு வந்தது. அது பார்த்தீங்கன்னா முதல்ல 2011 அஇஅதிமுக ஆட்சி, 16 மீண்டும் அஇஅதிமுக ஆட்சி வரதுக்கு ஒரு காரணங்களாக சொல்லப்பட்டது மக்கள் நல கூட்டணி அவங்க வாக்கை பிரித்தாங்க அப்படின்னு. இப்போ இப்பயும் பார்த்தீங்கன்னா 1 அணி 2 அணி 3 அணி ஒரு 6 அணிகள் அப்படியே வந்துட்டுருக்கு. இதனுடைய வாக்கு பிரியும் போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதே போல் அந்த நாள் நாங்கள் தான் வெற்றி பெறுவோம் மீண்டும் அப்படின்ற அளவுக்கு சொல்கிறாரு. இது நீங்கள் உங்களுடைய பார்வையில் எப்படி அந்த மாற்றம் வரும்னு ஒரு பெரிய கேள்வி வச்சு. இப்போது இந்த திமுக, காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்ட் இந்த 3 பேருமே திடீர்னு ரொம்ப பொருளாதாரம் மேலே ஆசைப்பட்டு அதை பற்றி ஏதாவது பேசிக்கிட்டு, நம்மை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டில் நீங்கள் காஷ்மீரில் ஒரு 5 ஆண்டுகள் 6 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த ஒரு சம்பவம் குறித்து பேசினார். ஆனால் இங்கே நடக்கும்போது அது தனிப்பட்ட குற்றம் அப்படின்றார். ஆனால் திரு ரவீந்திரநாத் காஷ்மீர் பற்றி பேசுகிறார். விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், கடந்த 5 ஆண்டுகள், நான் அதனால தான் சொன்னேன், குறிப்பாக பெண் குழந்தைகளின் மீதான
பள்ளிகளிலே இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள். இதுக்கு பதில் சொல்ல முடியுமா யாராலையும்? இதுக்கு காரணம் என்ன? இது சமூக சீர்கேடுன்னு சொன்னார் டி.கே. இளங்கோவன் சார். கரெக்டு தான், இது சமூக அவலம் தான். ஆனால் இதற்கு காரணம் யார் பொறுப்பேற்க வேண்டும்? ஒரு அரசினுடைய நிர்வாகம் சரியில்லை, கல்வித்துறையினுடைய நிர்வாகம் சரியில்லாத காரணத்தினால அப்போ அதற்கு யார் காரணம்? பள்ளி கல்வித்துறை. அப்போ அந்த பள்ளி கல்வித்துறை சரியாக இயங்கவில்லை என்பதை ஒப்புக்கொள்கிறீர்களா இல்லையா? இந்த சமூக அவலத்திற்கு காரணம் என்ன? சரி, அவங்க ஏன் அந்த மாதிரியான செயல்பாடுகளில் ஈடுபடுறாங்க அப்படின்னு சொன்னால், போதைப் பொருளை உட்கொள்ளுதல், இவ்வளவுதான் விஷயம். அப்போ இதை கட்டுப்படுத்தக்கூடிய, இதை ஒழுங்குபடுத்தக்கூடிய நிர்வாகத்தை தவற விட்டதுதான் முழுமையான காரணம். சமூக அவலத்தை கனிமொழி அவர்கள் சொல்கிறார்கள். என்னன்னு, இந்த சமூக அவலத்திற்கு காரணம் பொதுமக்களும் பொறுப்பேற்க வேண்டும் பேசுறாங்க. எப்படி பொதுமக்களும் பொறுப்பேற்க வேண்டும்? பொதுமக்களுக்காகத்தான் ஒரு அரசாங்கம். அந்த அரசாங்கம் சில விதிகளை, சில கட்டுப்பாடுகளை விதித்தால்தான் தண்டனைகள் இருக்கிறது என்று புரிந்து கொண்டு இதற்கான நடவடிக்கைகளை எடுப்பார்கள் என்று அறிந்தால் பயப்படுவாங்க. அந்த பயம் விட்டு போயிடுச்சு, அதுதான் விஷயம். அந்த பயம் விட்டு போனதுக்கு காரணம் உங்களுடைய சட்டம் ஒழுங்கு சரியில்லை. குற்றம், அதாவது வருமுன் காப்போம்னு சொன்னாங்கல்ல, அதுதான் ஒரு காவல்துறையோட கடமை. வருமுன் காக்க தவறி விட்டார்கள். குற்றங்களை கண்டுபிடிப்பதாக சொன்னார் டி.கே. இளங்கோவன். நான் அதுல நான் டிஸ்பியூட்லாம் பண்ணல. நீங்க நடந்த பின்னர் ஏதோ ஒரு தடையா இருக்க கண்டுபிடிச்சிருவாங்க, அது பெரிய விஷயம். குற்றங்கள் நடைபெறாது தடுப்பதற்குத்தான் காவல்துறை இருக்கிறதே தவிர சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படாமல் இருக்கு. ரொம்ப பெருமையா சொன்னாரு யாரு, ரவீந்திரநாத் சார். இந்த மாதிரி திருப்பரங்குன்றத்தில் பண்ணிட்டாங்க. நீங்கள் உயர் நீதிமன்றத்தினுடைய உத்தரவை மதிக்காமல் நடந்து கொண்டிருக்கிறீர்கள். எங்களுடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெளிவாக சொன்னார், நீதிமன்றம் என்ன சொல்கிறதோ அதை செய்ய வேண்டும் என்று. ஏன் தவறினீர்கள்? இதான் விஷயம். இப்போ ரஷ்யா பத்தி பேசுறேன். ஒரு நிமிஷம் ரஷ்யா சார், நான் முடிச்சிடறேன். ரஷ்யா பத்தி பேசுறேன். ரஷ்யா பத்தி பேசுறேன். ஏன் நீங்க ஏன் நிறுத்தினீங்க நீங்க அப்படின்னு கேட்டார். எனக்கு ஒரே ஒரு மாதமாவது, கடந்த ஒரு வருஷத்துல ஒரு மாதமாவது ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை இந்தியா நிறுத்தியதாக அவர் ஆதாரப்பூர்வம் நிரூபிக்க சொல்லுங்கள் பார்ப்போம். இதுதான் வேலையை, கம்யூனிஸ்டுகளுக்கு இதுதான் வேலை. பொய்யை சொல்லிக்கொண்டே இருப்பது. ஒரு பொய்யை 100 முறை சொன்னால் உண்மையாகிவிடும். கடந்த ஒரு வருடத்துல ஒரு மாதமாவது இந்தியா ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெய் வாங்க நிறுத்தி விட்டதாக சொல்லுங்க. அதே போல இந்தியா 3வது இடத்துல இருந்து 6வது இடத்துக்கு போச்சு. இதுக்கு என்ன காரணம்? ஜிடிபி ஒவ்வொரு நாட்டிலும் எப்படி மெஷர் பண்ணுவாங்கன்னு வித்தியாசம் இருக்குது. இன்னைக்கு டாலரினுடைய மதிப்பு உயருது, இந்திய ரூபாய். இதற்கு காரணம் என்ன? போர். இந்த போரின் காரணமாக தற்காலிகமாக சில ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் கூட அதே சர்வதேச நாணய நிதியம் அடுத்த வருடம் இந்தியா மறுபடியும் 4வது இடத்துல செல்லும், 3வது இடத்தை பிடிக்கும். இந்தியா மிகப்பெரிய வல்லரசாக 2047 வரப்போகுது. இதெல்லாம் IMF தெளிவா சொல்றாங்க. ஆனா நீங்க உயரப்படுத்திக்கிட்டு உயர்ல வர்றதுதான் இந்த நாட்டினுடைய வேதவாக நீங்க நினைச்சுக்கிட்டு தான் நம்ம ஒன்றும் செய்ய IMF ரிப்போர்ட் தான் அது. வாக்கு என்பது உங்கள் உரிமை, வாக்களித்தல் உங்கள் கடமை. கடமை புரிந்து உரிமை பெறுவது ஜனநாயகத்தின் தனிப்பெரும் பெருமை. கொட்டை கதவை திறக்கும் சாவி உங்கள் வாக்காய் இருக்கலாம். நீங்கள் அளிக்கும் ஒற்றை வாக்கில் தேசிய கொடியே சிறக்கலாம். இதயம் சொல்வதை கேளுங்கள், எல்லாரும் வாக்களியுங்கள். உங்கள் வாக்கு நித்திய வாக்கு, உங்கள் வாக்கு சத்திய வாக்கு. உங்கள் வாக்கு நித்திய வாக்கு, உங்கள் வாக்கு சத்திய வாக்கு. அஇஅதிமுக ஐயாட்ட ஒரு கேள்வி. இப்போ தமிழ்நாட்டினுடைய கடனை ஏற்றிட்டாங்க 11 லட்சம் கோடி அப்படின்ற அளவுக்கு ஒரு அந்த மாதிரி ஒரு பெரிய குற்றச்சாட்டை எதிர்க்கட்சி தலைவர் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி அவர்கள் சொன்னபோது, வரிசையாக தேர்தல் அறிக்கையில் நாங்கள் இதே போல் 25,000 ஸ்கூட்டர் தருவோம், அப்புறம் செல்ஃப் ஹெல்ப் குரூப்புக்கு 50 லட்சம் கடன், அதுக்கப்புறம் மாதம் 2,000 ரூபாய், வருடம் 10,000 ஃப்ரிட்ஜு. எப்படி இது சாத்தியமாகுன்றது ஒரு கேள்வி மக்கள் உங்கள்கிட்ட கேட்குறாங்க. இல்லை, ஏற்கனவே 11 லட்சம் கோடிகளை கடனாக அரசாங்கம் தத்தளித்து கொண்டிருக்கிறோம். போதிய நிதி ஆதாரத்தை பெருக்குவதற்கு வழி இல்லாமலும், நிதி ஆதாரங்களை சரியான முறையில் செலவு செய்யாமலும் இருக்கின்ற காரணத்தினால்தான் இது போன்ற பெரிய இடர்பாடுகள் ஏற்பட்டிருக்கிறது. 2 செலவினங்களை அரசு முன்வைக்கிறது. ஒன்று தொடரும் செலவினம், மற்றொன்று தொடரா செலவினம்.
தொடரா செலவினத்தில் அதிக கவனம் செலுத்துவதன் மூலமாகத்தான் அந்த நம்முடைய நிதி பகிர்வு நிதி வளர்ச்சியும் ஒரே நோக்கத்தில் அமையும். தொடரும் செலவினம் என்று வருகிற போது 30 ஆண்டுகளாக 40 ஆண்டுகளாக தொடர்ந்து செலவு செய்கிற போது அது நிதி பற்றாக்குறையும் நிதி சுமையும் அதிகரித்துவிடும். ஆக தொடரும் செலவினத்திற்கு கொடுக்கப்படுகிற முக்கியத்துவத்தை விட தொடரா செலவினம் என்று அழைக்கப்படுகிற அந்த கேட்டகரிக்குத்தான் வழங்க வேண்டும். தொடர்ந்து இப்போது 2000 ரூபாய் தருவோம் என்பது தொடரும் செலவினம். ஒரு அரசு ஊழியர்களை நியமனம் செய்வது என்பது தொடரும் செலவினம். 30 ஆண்டுகளாக அவர்களுக்கு ஊதியம் வழங்க வேண்டும். பல்வேறு வழிகளே டிஏடி போன்றவைகள் எல்லாம் கூடுதலாக ஒவ்வொரு ஆண்டு 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அவர்களுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை ஏற்றப்பட வேண்டும். இப்படி நிதி பகிர்வில் நிதித்துறையினுடைய வளர்ச்சியை எதை நோக்கி அழைத்து செல்லப்படுகிறது என்று சொன்னால், தொடராத செலவினத்தின் மூலம் அதிக கவனம் செலுத்துவதன் மூலமே அந்த நிதிகள் பாதுகாக்கப்படும் என்று நிதி அமைச்சகம் சொல்கிறது. அந்த வகையில் கடந்த 5 ஆண்டுகளாக கடுமையான நிதி சுமையும் கடன் அதிகமான ஒரு பற்றாக்குறையும் ஏற்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் கூட தேர்தல் அறிக்கையிலே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பல்வேறு வாக்குறுதிகளை வழங்கியிருக்கிறது. ஏற்கனவே திரு ரவீந்திரநாத் அவர்கள் சொன்னார்கள், இந்த மாதிரி சட்டம் ஒழுங்கை சரியாக பேணி காக்கிறோம் என்று சொன்னார்கள். அவர்கள் கூட்டணி கட்சியில் இருக்கிற தேமுதிகவுடைய தலைவர் திருமதி பிரேமலதா அவர்கள் முதலமைச்சர் அமர்ந்திருக்கிற அந்த கூட்டத்திலே சொன்னார், 2 பிரச்சனைகள் தான் இருக்கிறது, மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. ஒன்று பாலியல் அத்துமீறல்கள் நடைபெறுகிறது, மற்றொன்று போதை கலாச்சாரம் இருக்கிறது. இந்த 2ஐ தவிர வேறு எந்த பிரச்சனையும் இந்த அரசாங்கத்தில் இல்லை. அதுதானே தலையாய பிரச்சனை. போதைப் பொருள் தங்குதடையற்று கிடைக்கிறது. கஞ்சா எங்கு பார்த்தாலும் கிராமந்தோறும் கிடைக்கிறது. டெல்லிக்கு அஞ்சாத ஒரு அரசாக இருந்தால் பரவாயில்லை, கஞ்சா அரசாங்கமாக இருப்பதைத்தானே நாங்கள் கண்டிக்கிறோம். ஆக ஒரு கூட்டணி கட்சியில் இருக்கிற ஒரு தலைவரே இது போன்ற ஒரு குற்றம் சாட்டியிருக்கிறார். அப்படியானால் அது யாருடைய கட்டுப்பாட்டில் வருகிறது? காவல்துறையின் கட்டுப்பாட்டில் தானே. அதற்கு பேர் தானே சட்டம் ஒழுங்கு. அப்போ சட்டம் ஒழுங்கு சரியாக பேணி காக்கப்படவில்லை என்பதற்கு கூட்டணி கட்சியில் இருக்கிற தலைவரே ஒருவர் குற்றம் சாட்டியிருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு பொறுப்பேற்க வேண்டிய திராவிட முன்னேற்றக் கழகம் பொறுப்பேற்காமல் அப்படி இருக்கிறார்கள். அதைப்போல 200 இடங்களில் நாங்கள் வெற்றி பெற்று விடுவோம் என்று சொல்கிறார் சிபிஐ. வாழ்த்துக்கள். நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுவதற்கு நாங்கள் பாராட்டுகிறோம், வாழ்த்துகிறோம். ஆனால் 200 இடங்களில் வெற்றி பெறுகிற நீங்கள் 4 இடங்களை கேட்டு பெறுவதற்கே பெரும்பாடாய் போய்விட்டது. இந்திய சுதந்திரத்துக்காக கடுமையாக போராடிய காங்கிரஸ் கட்சி திமுகவிடந்து இடங்களை பெறுவதற்காக கடுமையாக போராடிய காலகட்டமாக மாறிவிட்டது. தேர்தல் நெருங்கி வருகின்ற சூழலில் ஒவ்வொருவரும் ஒரு வரி 2 வரிகளில் உங்களுக்கு ஏன் வாக்கு போடணும் அப்படின்ட்டு திரு கோபண்ணா அவர்கள் நீங்கள் கடந்த 5 ஆண்டுகளில் திமுக தலைவர் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற ஆட்சி மக்கள் நலன் சார்ந்த ஒரு நல்ல ஆட்சி. அந்த ஆட்சி அதனால் மக்கள் பயனடைந்திருக்கிறார்கள், மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். அவர்கள் மீண்டும் அந்த ஆட்சி தொடர வேண்டும் என்று விரும்புகிறார்கள். தமிழ்நாடு மீண்டும் வளர்ச்சி பாதையில் செல்ல வேண்டும் என்றால் அவர் மீண்டும் முதலமைச்சராக வர வேண்டும், அவர் தலைமையில் ஆட்சி அமைய வேண்டும் என்பது காங்கிரசின் கருத்து. திரு ரவீந்திரநாத், தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டு பண்பாடு, கலாச்சாரம், தமிழ் மொழி போன்றவற்றை காக்க விரும்பக்கூடிய மக்கள். அதேபோல இந்தி சமஸ்கிருத திணிப்பை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், மும்மொழி திட்டத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அதே போலவே மத நல்லிணக்கத்தோடு வாழக்கூடியவர்கள் தமிழ்நாட்டு மக்கள். எனவே அந்த அடிப்படையில் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு தான் வாக்களிப்பார்கள். இந்த தேர்தலில் 200 சட்டமன்ற தொகுதிகளுக்கு மேலாக மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி மகத்தான வெற்றியை பெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தேர்தல் எல்லாம் போலிங் பூத்ல கேமரா வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க, எதுக்குன்னு புரியலப்பா. அதுதான் ஐயா, இந்த முறை 100% வெப்காஸ்டிங் இருக்கு. வெப்காஸ்டிங்னா என்னப்பா? நம்ம ஓட்டு போடுற பூத்ல கேமரா இருக்கும். தேர்தல் நடக்கிறத எலெக்ஷன் கமிஷன் லைவா பார்க்கும். அப்போ நம்ம ஓட்டு போட்டதெல்லாம் வெளியே தெரியுமா? இல்லையா, யாருக்கு ஓட்டு போட்டாங்கன்னு கேமரால தெரியாது. வாக்கு ரகசியம் 100% பாதுகாப்பானது. இது மக்கள் பாதுகாப்புக்காக தான். வெப்காஸ்டிங் இருந்தா தவறு நடக்காது, வெளிப்படையான தேர்தல் நடக்கும், எல்லாருக்கும் நம்பிக்கை வரும். இந்த வசதி வாக்குச்சாவடியில எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தான் கொண்டு வந்திருக்காங்க. அப்படின்னா நல்ல விஷயம்தான். நம்ம ஜனநாயகத்துக்கு இது ரொம்ப அவசியம். ஆமா ஐயா, அதனாலதான் பயம் இல்லாம சந்தேகம் இல்லாம ஓட்டு போடலாம். இந்த தேர்தல்ல நான் கண்டிப்பா போய் ஓட்டு போடுவேன். எனது இந்தியா, எனது வாக்கு.
திரு வைகை செல்வன். அது குடும்ப அரசியலுக்கு எதிராக ஒரு மாற்றம் வர வேண்டும். சட்ட ஒழுங்கை சரியாக பேணி காக்காத, பொருளாதார வளத்தை முறையாக செயல்படுத்தாத, தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளத்தை குடிதோண்டி புதைத்த இதுபோன்ற தவறான ஒரு காரியங்களில் இருக்கின்ற இந்த அரசாங்கம் அப்புறப்படுத்தப்பட்டு ஏற்கனவே இருக்கக்கூடிய நல்லாட்சி தந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மீண்டும் வர வேண்டும் என்கிற அடிப்படையிலே நாங்கள் மக்களிடத்திலே மன்றாடி கேட்கிறோம். அப்படிப்பட்ட இந்த தருணத்திலே எங்கள் பக்கம் இருக்கிற நியாயங்களை நீங்கள் எடுத்து வைக்கிறோம். எங்கள் தேர்தல் அறிக்கையை முன்வைக்கிறோம். எங்கள் தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிற முக்கிய அம்சங்களையெல்லாம் எல்லா இடங்களிலும் பரப்புரை செய்திருக்கிறோம். ஆக சீர்தூக்கி பார்த்து வாக்களிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம். யாருக்கு செல்வாக்கு இருக்கிறதோ அவர்கள் வெற்றி பெறுவார்கள். செல்வாக்கு குறைவாக இருக்கிறவர்கள் வீழ்த்தப்படுவார்கள். தகுதி உள்ளது தப்பி பிழைக்கும், வெற்றிடத்தை காற்று நிரப்பும். அதுதான் எல்லாவற்றிலும் பொருத்தமான ஒன்று. அந்த வகையிலே அவர்களும் ஏற்கனவே பலமுறை அவர்கள் காத்திருந்ததற்கு பிறகு இப்போது அவர்கள் அணி சேர்ந்து பல்வேறு தொகுதிகளிலே வேட்பாளர்களை நிறுத்தி இருக்கிறார்கள். காலப்போக்கில் என்ன நிகழ்கிறது என்று பார்ப்போம். திரு டி.கே.எஸ். ஐயா, உங்களுடைய மக்களிடம் நீங்கள் என்ன கருத்து சொல்ல விரும்புகிறீங்க இந்த தேர்தல் நெருங்குகின்ற சமயத்தில்? இந்த நேரத்தில் கடந்த 5 ஆண்டு காலத்தில் இந்தியாவின் ஒட்டுமொத்த உற்பத்தியில் தமிழ்நாடு முதலிடம் வகிக்கிறது என்பதை புள்ளி விவரம் சொல்கிறது. அதே போல வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தருவதில் தமிழ்நாடு முதலிடம் வருகிறது என்பதையும் புள்ளி விவரங்கள் தான் சொல்லுகின்றன. பொருளாதார ரீதியாக தமிழ்நாடு வளர்ந்திருக்கிறது என்பதையும் அவர்கள் தான் சொல்கிறார்கள். இங்கே பெண்களின் தற்சார்புக்காக பல திட்டங்கள், அதே போல் கல்விக்காக பல திட்டங்கள், அதே போல் மருத்துவ சிகிச்சை, எல்லோருக்கும் மருத்துவம் செய்ய வேண்டும் என்பதற்காக இல்லந்தேடி மருத்துவம் என்று சாதாரண ஏழை எளிய மக்கள் படிப்பதற்கும் அவர்கள் உடல் நலம் பேணி காப்பதற்கும் அவர்கள் உணவுக்குமான பல்வேறு திட்டங்களை தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வருகிறது. வேலை வாய்ப்புகளை உருவாக்கி இருக்கிறது. உற்பத்தி பெருக்கம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்படி எல்லா வகையிலும் தமிழ்நாடு மகளின் தற்சார்புக்காக, எனவே எல்லா வகையிலும் மக்களின் முன்னேற்றம், மாநிலத்தின் முன்னேற்றம் என்ற வகையிலே இந்த கடந்த 5 ஆண்டு காலத்திலே செய்த திட்டங்கள் ஒவ்வொரு குடும்பத்தாரையும் அதன் பலன்கள் போய் சேர்ந்திருக்கின்றன என்ற வகையிலே அந்த மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி தொடர வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அந்த எண்ணம் எங்களை மீண்டும் ஆட்சியிலே 200 இடங்களுக்கு மேல் எங்களுக்கு வழங்கி அமர வைக்கும் என்பதிலே நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். கண்மணி, அந்த தெருமுக்குல பாத்தியா, எலெக்ஷன் நேரத்துல ஓட்டுக்கு பணம் சாராயம் எல்லாம் குடுக்கறாங்க. இதெல்லாம் தப்பு தானே? ஆமா அக்கா, தப்புதான். நீங்க ஏன் போலீஸ் கிட்ட சொல்லக்கூடாது? எனக்கு பயமா இருக்கு புள்ள. ஊர்ல பெரிய இடத்து விவகாரம், நம்ம பேரு தெரிஞ்சா நாளைக்கு பிரச்சனை பண்ணுவாங்க. கவலையே படாதீங்க அக்கா. அதுக்குதான் தேர்தல் ஆணையம் ECI நெட் ஆப்ல விஜில் கொண்டு வந்திருக்காங்க. இதுல புகார் கொடுத்தா நீங்க யாருன்னு யாருக்குமே தெரியாது. என் பேரு போட்டோ எதுவும் வெளியே வராதா? வராது, பயப்படாதீங்க. இந்த ஆப்ல பெயர் இல்லாம புகார் கொடுக்கலாம். போட்டோ அல்லது வீடியோ எடுங்க, அனுப்புங்க, அவ்வளவுதான். உங்க நம்பர் கூட உங்களுக்கு போகாது. சரி, போட்டோ அல்லது வீடியோ அனுப்பிட்டா நடவடிக்கை எடுப்பாங்களா? போட்டோ அல்லது வீடியோ அனுப்புன 100 நிமிஷத்துல பறக்கும் படை ஸ்பாட்டுக்கு வந்து நிக்கும். தப்பு செய்யறவங்களை விசாரிச்சு நடவடிக்கை எடுப்பாங்க. விஜில் டவுன்லோட் பண்ணுங்க. நேர்மையான தேர்தலுக்கு உதவுங்க. எனது இந்தியா, எனது வாக்கு. ஒரு சிறப்பான பதிவை வழங்கிய அரசியல் கட்சி தலைவர்களுக்கு நாம் நன்றி தெரிவிக்கின்றோம். சொல்வோம் வெல்வோம் நிகழ்ச்சியில் நாம் எதிர்நோக்குவது 4654 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். 5.03% வேட்பாளர்கள் மட்டும்தான், அதாவது 234 வேட்பாளர்கள் வெற்றி பெறுவார்கள் என்பது உறுதி. இந்த நேரத்தில் நாம் எதிர்பார்ப்பது மக்கள் நலமுடன் வளமுடன் வாழ்வதற்கான அரசனை, நல்லாட்சியை யார் தருவார்கள்? அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை மக்களிடம் ஏற்படுத்துகின்ற விதமாகத்தான் கட்சிகள் செயல்படுகின்றன. இதற்கான ஒரு விடை நாம் மே 4ஆம் தேதி நாம் காணவிருக்கின்றோம்.
ஒவ்வொரு தேர்தலிலும் 2011 78.12% 2016 74.26% 2021 73.63% என்று இந்த வாக்குப்பதிவு என்பது குறைந்து கொண்டே வந்த சூழலில் இப்பொழுது SIR என்கின்ற ஒரு வாக்காளருடைய சீர்திருத்த பட்டியல் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இதன் மூலமாக 85%க்கும் அதிகமான மக்கள் வந்து வாக்களிப்பார்கள் என்று நாம் நம்புகின்றோம். அதற்கும் அதிகமாக 90%க்கும் அதிகமாக வந்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு பல முனை போட்டிகள் இருந்தாலும் அந்த நன்னம்பிக்கை முனையை நோக்கி எந்த கட்சி நகர்கிறது, மக்களிடம் எந்த கட்சி அத்தகைய பெருமதிப்பை பெற்று அடுத்து ஆட்சி கட்டிலில் அமரவிருக்கிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இந்த நேரத்தில் நாம் கண்டிப்பாக 23ஆம் தேதி ஏப்ரல் 23ஆம் தேதி காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை நமக்காக நாம் செலுத்த வேண்டிய வாக்குப்பதிவு நேரம் என்பதை நாம் மனதில் இருத்தி அனைவரும் கண்டிப்பாக சென்று வாக்களிக்க வேண்டும் என்று உறுதி போடுவோம். சொல்வோம் வெல்வோம் நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் ஐவருக்கும் சென்னை ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு தனது நன்றியை பதிவு செய்கிறது.